வணக்கம். இப்போ DOL சார்ட்டுக்கு பேஸ் ஃபெயிலியர் ரிலே வயரிங் டயக்ராம் பற்றி பார்க்கலாம். அதுக்கு தேவையானது ஒரு 230 வோல்ட் கான்டாக்டர் ஒன்று, ஒரு ஸ்டார்ட் புஷ் பட்டன் ஒன்று, ஒரு ஸ்டாப் புஷ் பட்டன் ஒன்று, ஒரு ஓவர்லோடு ரிலே ஒன்று, ஒரு பேஸ் ஃபெயிலியர் ரிலே ஒன்று, கண்ட்ரோலுக்காக ஒரு சிங்கிள் போல் எம்சிபி ஒன்று. இப்போ பவர் வயரிங்கை பற்றி பார்க்கலாம். RYP 3 பேஸ்லேருந்து ஒரு இன்புட் பவர் எடுத்துகிட்டு பிரேக்கரில் இன்புட் கனெக்ட் பண்ணிக்கிங்க. அதோட அவுட்லேருந்து ஒரு வயர் எடுத்து கான்டாக்டருக்கு இன்புட் கனெக்ட் பண்ணிக்கிங்க. கான்டாக்டரோட அவுட் எடுத்து ஓவர்லோடில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஓவர்லோடோட அவுட் எடுத்து டேரெக்டாக மோட்டரில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. இது அதோட பவர் வயரிங்கு. இப்போ பேஸ் ஃபெயிலியர் ரிலேக்கு அதோட இன்புட்டில் L1ல ரெட் பேஸு, L2ல எல்லோ பேஸு, L3ல ப்ளூ பேஸ் கொடுத்துருங்க. அதே மாதிரி எண்ணில் நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கிங்க. இந்த பேஸ் ஃபெயிலியர் ரிலேல 3 பேஸ் இன்புட் கனெக்ட் பண்ணணும் ப்ளஸ் நியூட்ரலோட. அடுத்து கண்ட்ரோல் வயரிங்கை பற்றி பார்க்கலாம். கண்ட்ரோல் வயரிங் பார்த்தீங்கன்னா ரெட் பேஸ்லேருந்து ஒரு பேஸ் எடுத்துகிட்டு சிங்கிள் போல் எம்சிபிக்கு இன்புட் கனெக்ட் பண்ணிக்கிங்க. அதோட அவுட் எடுத்துகிட்டு பேஸ் ஃபெயிலியர் ரிலேவோட நம்பர் 11 காமனில் பேஸ் கனெக்ட் பண்ணிக்கிங்க. அதோட நம்பர் 14லேருந்து ஒரு வயர் எடுத்துகிட்டு இது NO பாயிண்ட்டு. பேஸ் ஃபெயிலியர் ரிலேவோட NOலேருந்து ஒரு அவுட் எடுத்துகிட்டு டேரெக்டாக ஓவர்லோடு 95ல் கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஓவர்லோடு 96லேருந்து ஒரு வயர் எடுத்துகிட்டு ஸ்டாப் புஷ் பட்டனுக்கு இன்புட் கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஸ்டாப் புஷ் பட்டனோட அவுட் எடுத்துகிட்டு ஸ்டார்ட் புஷ் பட்டனுக்கு இன்புட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதோட அவுட் எடுத்துகிட்டு கான்டாக்டரோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இந்த கான்டாக்டர் ஹோல்டிங் பண்ணுறதுக்காக கான்டாக்டரோட A1ஐயும் கான்டாக்டரோட NOவையும் லூப் பண்ணிக்கிங்க. அதோட NOலேருந்து ஒரு அவுட் எடுத்து ஸ்டார்ட் புஷ் பட்டனுக்கு இன்புட்டில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. இது கான்டாக்டர் ஹோல்டிங் பண்ணுறதுக்கான வயரிங். இது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. இந்த வயரிங் உங்களுக்கு புரியலைன்னா நான் லிங்க்ல டிராயிங் கொடுக்குறேன். அடுத்ததாக இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பற்றி பார்க்கலாம். பிரேக்கர்லேருந்து ஒரு பேஸ் டேரெக்டாக பேஸ் ஃபெயிலியர் ரிலேக்கு வந்துடுது. இந்த பேஸ் ஃபெயிலியர் ரிலே ஆக்சுவலாக நார்மல் ஓப்பனில் இருக்குது. இந்த நார்மல் ஓப்பன் எப்போ பேஸ் ஃபெயிலியர் ரிலேக்கு 3 பேஸ் L1 அண்ட் L2 L3 நியூட்ரலு இந்த பவர் கனெக்ட் ஆனவுடனே பேஸ் ஃபெயிலியர் ரிலேக்கு 3 பேஸ் பவர் வந்தவுடனே NO NC ஆகி டேரெக்டாக ஓவர்லோடு ரிலேவோட NCக்கு வந்துடும். ஓவர்லோடு ரிலே NCயில் ஆல்ரெடி நார்மல் க்ளோஸில் இருக்குது. டேரெக்டாக NCக்கு ஸ்டாப் புஷ் பட்டன் NCக்கு வந்துடும். ஸ்டாப் புஷ் பட்டன் NCயில் இருக்கனால டேரெக்டாக ஸ்டார்ட் புஷ் பட்டனுக்கு வந்துடும். இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ண உடனே கான்டாக்டர் A1க்கு பவர் கனெக்ட் ஆயிரும். பேஸ் ஃபெயிலியர் ரிலேக்கு L1 அண்ட் L2 L3 இதில் 3 பேஸ் பவர் இங்கே கனெக்ட் ஆனவுடனே ரிலே பாயிண்ட் இந்த NO NC ஆகி டேரெக்டாக ஓவர்லோடு NCக்கு வந்துடும். நீங்கள் ஸ்டார்ட் புஷ் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ண உடனே கான்டாக்டர் ஆன் ஆன உடனே மோட்ரு ஓட ஆரம்பிக்கும். இந்த பேஸ் ஃபெயிலியர் ரிலேல ஏதாவது ஒரு பேஸு லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் பேஸ் லாஸ் ஆச்சுனாலும் இந்த நார்மல் ஓப்பன் NCயில் இருக்கிறது நார்மல் ஓப்பன் ஆயிரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. இந்த வயரிங் உங்களுக்கு புரியலைன்னா நான் லிங்க்ல டிராயிங் கொடுக்குறேன், வேணா டவுன்லோட் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.